யாமறிந்த குடும்ப நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது வந்து செவ்வாய்க்கிழமைக்கான அதே துர்க்கை அம்மன் வழிபாடுக்கான மற்றும் ஒரு பதிவு. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பதிவை பற்றி நான் சொல்லணும்னா எதிரிகளின் பயம் நீங்க, வாழ்க்கையில் சுபிக்ஷம் கிட்ட, இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்காக இந்த பதிவு நான் போடுறேன். இந்த நிறைய நம்மளுக்கு சுற்றி நிறைய எதிரிங்களோட தொல்லை இருக்கும். நம்ம சும்மாவே இருந்தாலும் நம்மளை சீண்டிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயத்துக்கான இது என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செவ்வாய்க்கிழமையில ராகுகால பூஜையில் கலந்துக்கிற அனைவருமே செய்ய வேண்டிய ஒரு விஷயம். முதல்ல அம்மனுக்கு பிடித்த 3 மலர்கள், அதாவது விசேஷமான மலர்கள்னு சொல்லணும்னா சாமந்தி, செவ்வரளி, நந்தியாவட்டை, இது 3 தான் துர்க்கை அம்மனுக்கு விசேஷமான ஒரு மலர். இந்த மலரை வச்சு பூவா தொடுத்து கூட சாமிக்கு சாத்தலாம். பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2 அம்மனுக்கு பிடித்த ஆகாரம் அப்படின்னு எடுத்தீங்கன்னா பழ வகையில் பார்த்தீங்கன்னா பழசுலா, மாம்பழம், மஞ்சை வாழைப்பழம். மஞ்சை வாழைப்பழம் கொஞ்சம் காயாக இருந்தால் கூட தயவு செஞ்சு இனிமேல் வாங்காதீங்க, மஞ்சள் வாழைப்பழமாக வாங்குங்க. அம்மனுக்கு மிக உகந்த பழங்கள் இதுதான். அதாவது பழச்சுளாய், மாம்பழம், மஞ்சை வாழைப்பழம், இது 3 வாங்கி அர்ச்சனை செஞ்சுன்னு வரலாம். இது மட்டும் இல்லாமல் அம்மனுக்கு பிடித்த பிரசாதம் அப்படின்னா, அம்மனுக்கு பிடித்தது 2 பிரசாதம் தான். மஞ்சள் நிற வெண்பொங்கல், எலுமிச்சை பழசாதம். இந்த லெமன் ரைஸ் நம்ம சொல்கிறோம்ல, இது 2 தான் துர்க்கை அம்மனுக்கு உகந்த ஒரு ஆகாரம். ஸோ இந்த ஆகாரத்தையும் அம்மனுக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு வந்தால் ரொம்ப விசேஷம். இந்த மாதிரி நீங்கள் ரெகுலராக பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக எதிரிகளின் பயம் நீங்கும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அதே போல் விளக்கு ஏற்றும் போது 5 எலுமிச்சை பழத்தை வாங்கி 2ஆ நெருக்கினீங்கன்னா 10 இது வரும். ஸோ அந்த 10 இதில் 10 இதுலையும் விளக்கு ஏற்றிட்டு அதில் 9 எலுமிச்சை பழத்தோட விளக்கை ஒன்றா வச்சுட்டு ஒரு எலுமிச்சை பழத்தோட விளக்கை தனியாக வச்சிங்கன்னா உங்களுக்கு இருக்கிற மொத்த எதிரிகளின் பயம் நீங்கி உங்ககிட்ட யாரும் அந்த பிரச்சனை செய்யறது இது செய்யறது எதுவும் செய்ய மாட்டாங்க. அதே போல அந்த எலுமிச்சை பழ சாரை துர்க்கை அம்மனுக்கு அபிஷேகம் பண்ணும்போது அங்க கோயில கொடுத்தீங்கன்னா அதை அபிஷேகம் பண்ணுவாங்க. இதை செஞ்சு இதை கண்டினியூஸா செஞ்சுக்கிட்டு வாங்க. பாயிண்ட் நம்பர் 1, அம்மனுக்கு பிடிச்சது செவ்வரளி, நந்தியாவெட்டை, அப்புறம் சாமந்தி. இந்த 3 மலர்களால தான் அம்மனை நீங்க இது பண்ணணும். அதுக்கப்புறம் அம்மனுக்கு பிடிச்ச பழ வகைகள் மாம்பழம், மஞ்சள் வாழைப்பழம், பழச்சொலா, இதுதான். அதுக்கப்புறம் அம்மனுக்கு பிடித்த பிரசாதம், நைவேத்தியத்துக்கு கொண்டு வர பிரசாதம் பார்த்தீங்கன்னா மஞ்சள் நிற வெண்பொங்கல், அப்புறமா லெமன் ரைஸ், அதாவது எலுமிச்சை பழை சாதம். இந்த இதுதான் அதே போல விளக்கு போடுறது 5 லெமனை வாங்கிக்கோங்க, 2ஆ கட் பண்ணீங்கன்னா 10 பீஸா வரும். விளக்கு ஏற்றும் போது 10 இதுலயும் விளக்கேற்றுங்க. விளக்கு ஏற்றிட்டு அதில் 9 தனியா 9 விளக்க ஒண்ணா வைங்க. ஒரே ஒரு விளக்க பிரிச்சு தனியா வைங்க. உங்களுக்கு இருக்கிற அந்த எதிரிகளின் பயனிங்கும் உங்க வாழ்க்கையில அடுத்து சுபிக்ஷமே கிட்டும். இந்த எதிரி தொல்லை, இந்த மாதிரி இந்த தொல்லை எல்லாம் உங்களுக்கு நீங்கி அடுத்து நீங்க பிளஸ்ல போய்கிட்டே இருப்பீங்க. இதை தயவு செஞ்சு கண்டினியூ பண்ணிக்கிட்டு வாங்க. நன்றி, வணக்கம். மற்றும் ஒரு நற்பதிவில் சந்திப்போம்.